அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒர்க்கிங் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட், அதாவது அனல் மின் நிலையம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோவோட பார்ட் 1. உங்களுக்கு எப்படி தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். பெரும்பாலும் அதிகபட்சமாக எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணுறது தெர்மல் பவர் பிளான்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் பவர் பிளான்ட்டோட ஃபியூல் கோல், அதாவது நிலக்கரி இருந்தால் போதும், நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் மூலிமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விண்ட் டர்பைன் மற்றும் சோலார் பவர் ஸ்டேஷன், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. விண்ட் டர்பைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றாலைனா காற்று மூலிமா டர்பைன் பிளேடை ரொட்டேட் பண்ணி எனர்ஜி கிரியேட் பண்ணுறது. இதுக்கு கம்பல்சரி காற்று வேணும். காற்று இல்லைனா எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ண முடியாது. அடுத்து சோலார் பவர் ஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பிளேட்டை மேலே வச்சுருப்பாங்க. அது சோலார் பிளேட்டில் வெயில் படும்போது அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். இதுதான் சோலார் பவர் ஸ்டேஷன். இதுக்கு கம்பல்சரி வெயில் வேணும். ஏன்னா அந்த சூரியனோட வெப்பம் அந்த சோலார் பிளேட்டில் பட்டால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ண முடியும். விண்ட் டர்பைனோ இல்லை சோலார் எனர்ஜியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே நிலையானது கிடையாது. எப்பயுமே வெயில் அடிக்காது, எப்பயுமே காற்றும் வீசிட்டு இருக்காது. ஆனால் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படி கிடையாது. நமக்கு கோல் இருந்தால் மட்டும் போதும், அதாவது நிலக்கரியை இருந்தால் மட்டும் போதும், அதை எரித்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கிரியேட். இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். தெர்மல் பவர் பிளான்ட் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலக்கரியை எரிப்பாங்க. எரித்து வர வெப்பத்தினால மேலே பாய்லர் டியூப்ஸ் இருக்கும். அந்த பாய்லர் டியூப்ஸில் வாட்டர் பாஸ் ஆகும். அந்த வாட்டர் வெப்பம் படுறதுனால அந்த வாட்டர் நீராவியாக மாறி அந்த நீராவியை டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டருக்கு அமைச்சு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பேசிக். இப்போது தெர்மல் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோலை தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு வர வைப்பாங்க. அது எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். கோல் ரெண்டு விதமான கோல் இருக்குது. நம்ம இந்தியாவில் இந்தியன் கோல்னு சொல்லுவோம், அடுத்து ஃபாரின் கோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் கோல் நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்து வரும். ஃபாரின் கோல் வெளிநாடு, அதாவது அண்டை நாட்டிலேருந்து ஃபாரின் கோல் வரும். இந்தியன் கோலுக்கும் ஃபாரின் கோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோலோட டென்சிட்டி அதிகம், ஃபாரின் கோலோட டென்சிட்டி கம்மி. அதாவது நம்ம இந்தியன் கோல் எரிஞ்சதுக்கப்புறம் சாம்பல் 4 டைப்பாக ஆசிருக்கும். அதாவது சாம்பல் மணல் மாதிரி இருக்கும். இதே ஃபாரின் கோலை எரிச்சதுக்கப்புறம் அதோட டென்சிட்டி கம்மின்றதுனால அது பவுடர் டைப்பாக இருக்கும். இதுதான் இந்தியன் கோலுக்கும் ஃபாரின் கோலுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபாரின் கோல் இருந்தால் அது நமக்கு ஷிப் மூலியமாக வரும். ஷிப் மூலியமா துறைமுகத்துக்கு வரும். துறைமுகத்திலேருந்து கோலியாடு கொண்டு வருவாங்க. கோலியாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலெல்லாம் சேமிக்கிற இடத்த தான் கோலியாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலியாடுக்கு எப்படி கோலை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ட் கன்வேயர் மூலயமா அந்த நிலக்கரியை கோலியாடுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ கோல் யார்டில் இருக்க நிலக்கரியை பாய்லருக்கு கொண்டு போகணும். அதுக்கு திருப்பி பெல்ட் கன்வேயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த பெல்ட் கன்வேயருக்கு கோலியார்லேருந்து இப்போ ஆஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது கோலியாருக்கு ஆஷை இப்போ பெல்ட் கன்வேயருக்கு அனுப்பணும். அப்படின்றப்போ அங்கே ஸ்டாக்கர் ரெக்ளைமர் அப்படின்ற ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே இருக்க கோலை எடுத்து பெல்ட் கன்வேயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படின்னா அங்கே இருக்க கோலை எடுத்து பெல்ட் கன்வேயரில் கொண்டு போய் வைக்கும். இதுதான் இந்த மிஷினோட வேலை. அப்புறம் இந்த கோலை பெல்ட் கன்வேயர் மூலயமா பங்கருக்கு கொண்டு போவாங்க. பங்கர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லரில் கோல் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் பங்கர். இதுதான் பங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பங்கர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லரோட 2 சைட்ஸ்லேயும் பங்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த பங்கரில் தான் ஃபஸ்ட்டு கோல் போய் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த கோல் அங்கே ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி பாய்லருக்கே போகும். அப்புறம் இந்த கோல் எப்படி பாய்லருக்கு போகுது, அப்புறம் எப்படி தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ், அதுவும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி நம்ம தமிழ் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.